அதற்கு பிறகு ஆணும் பெண்ணும் முடிவானதற்கு பிறகு திருமணம் முடிவாகிவிட்டால் திருமணம் நிறைவேறுவதற்குரிய சட்டங்கள் என்ன? கொஞ்சம் நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடா போகும். ஷுரூத்துன் நிகாஹ், நிகாஹுடைய ஷரத்துகள் என்ன? அல் அவ்வல் ரிதா ஸௌஜைன், அந்த பேசப்பட்ட மணமகன் மணப்பெண்ணுடைய முழுமையான சம்மதத்தோடு அந்த திருமணம் நடக்க வேண்டும். இருவருக்கும் 99% 1% சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் திருமணம் செல்லுபடியாகாது. நடந்தாலும் செல்லுபடியாகாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விதவை பெண் வாயால் சம்மதத்தை கூற வேண்டும். முதல் திருமணத்தை முடிக்கக்கூடிய பெண் அவளுடைய மௌனமே அதற்கு சம்மதம். விதவை பெண் சம்மதமா என்று கேட்கப்பட்டால் ரதைத்து, பொருந்திக் கொண்டேன், கபில்து, ஏற்றுக்கொண்டேன் என்று வாயால் சொல்ல வேண்டும். திருமணம் முடிக்காத பெண்ணாக இருந்தால் அந்த பெண் வெட்கப்படுவாள். அதனால் மௌனமே அதற்கு சம்மதம் தான். இப்படி மௌனத்தை வைத்து சம்மதிப்பது? அந்த ஆணை பற்றி கேட்கப்பட்டால் சிரித்தால், இதெல்லாம் சொல்லியா தெரியணும், சிரித்தால் அது ஒரு சம்மதம், அழுதால் சம்மதம் இல்லை என்று அர்த்தம். மௌனமே அந்த பெண்ணுக்கு சம்மதம். ஆனால் அந்த பெண் சம்மதிக்கவில்லை என்றால், நாம் பார்க்கிறோம் மாப்பிள்ளையை தான் நீ கட்டணும், உனக்கு என்ன, நீனா மாப்பிள்ளை பார்த்து நீனா கல்யாணம் பண்ற, அப்பெல்லாம் நாங்கெல்லாம் எதுக்கு? இப்படியெல்லாம் அந்த பெண்ணின் மீது தன் விருப்பத்தை திணிப்பது ஹராம். ஹன்சா பின்த் ஹிதாம் அல் அன்சாரியா, இந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பெண்ணாக திருமணம் முடிக்க இருந்த பொழுது ஒரு ஆண் எனக்கு பேசப்பட்டார், ஆனால் அந்த ஆணை நான் வெறுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? ஃபரத்த நிகாஹஹா, அந்த பெண்ணுடைய நிக்காஹை அல்லாஹ்வுடைய தூதர் ரத்து செய்தார்கள். அந்த பெண்ணின் சம்மதம் இல்லாமல் நடத்தப்பட்ட திருமணமாக இருந்த காரணத்தால் அந்த நிக்காஹ் ரத்து செய்யப்பட்டது. எந்த ஒரு தலாக்கும் இல்லாமல், ஹுலாவும் இல்லாமல், அதே நேரத்திலேயே முடிவடையும். யாரு கேட்கிறா இன்னைக்கு சம்மதம்லாம்? ஏன் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், ஏன் பொண்ணு மனசு நான் அறிவேன், ஏன் பொண்ணு நான் சொன்னா எதையும் பேச மாட்டா, அவ சின்ன பொண்ணு, இப்படியெல்லாம் காரணம் சொல்லி பல பெண்களை நரக குழியிலே பல பெற்றோர்கள் தள்ளிவிட்டார்கள். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர விரும்பாத வாழ்க்கையை கொண்டு நாளுக்கு நாள் சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து கடைசியிலே அது தலாக்கிலே வந்து முஸ்லிம் சமூகத்திலே முடிவடைகிறது. ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் ஒரு கட்டுகளவு விருப்பம் இல்லை என்றாலும் கூட அந்த நிக்காஹை நிறுத்துவது பெற்றோர்களின் கடமை. ஆனால் இதையெல்லாம் சான்ஸா வச்சுக்கொண்டு மார்க்கமும் அறியாத, ஒன்றும் அறியாத ஒரு மணமகனை மனதிலே வைத்துக் கொண்டு நாடகத்தை பார்த்து, பாலிவுட்டையும் ஹாலிவுட்டையும் பார்த்து, என் மணப்பெண் என் மணமகன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து மனசுல ஒருத்தனை வச்சுக்கொண்டு ஒரு மார்க்கம் உள்ள ஒரு மணமகன் சொல்லப்படும் பொழுது பெற்றோர்களால் மறுக்கப்பட்டால் அந்த பெண்ணுடைய விருப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சட்டத்தை புரிஞ்சுக்கணும். ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய நிக்காஹுடைய பாடத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் செல்வத்திற்காக, வசதிக்காக அந்த பெண் தேர்ந்தெடுத்த மணமகன் மார்க்கம் உள்ளவனாக, குணமுள்ளவனாக இருந்தும் மறுத்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் மிகப்பெரிய குற்றவாளிகள் பெற்றோர். அல்லாஹ் பாதுகாப்பான. 2 எக்ஸ்ட்ரீமிசம் சமூகத்தில் நடக்கு. மார்க்கத்திற்காக புறந்தள்ளப்படுகிறான் ஒரு வாலிபன், அல்லது மார்க்கத்திற்காக அந்த பெண் மார்க்கம் இல்லாதவனை தேர்ந்தெடுத்து அவனோடத்தான் வாழ்வனும் ஒத்த கால நிற்கிறான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை சீர்படுத்தும். அதனால் முதலாவதாக அந்த ஆணும் அந்த பெண்ணும் முழுவதுமாக சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது வழி பொறுப்பாளி. அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளி கட்டாயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா நிகாஹ இல்லா பி வலி. வலி இல்லாமல் திருமணம் கிடையாது. நிகாஹுஹா பாத்திலுன் வ பாத்திலுன் வ பாத்திலுன். மூன்று முறை சொன்னார்கள். வலி இல்லாமல் நடத்தப்படும் திருமணம் பாத்திலானது, மாத்திலானது, பாத்திலானது. நாங்களா விரும்புவோம், நாங்களா ஓடி போய்ப்போம், நாங்களா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்போம், கணவன் மனைவி தான் நாங்கள் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண் பேச முடியாது. அந்த பெண்ணுடைய பொறுப்பாளி ஆணுடைய தந்தையுடைய, அந்த பெண்ணுடைய தந்தையுடைய வரிசையில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களெல்லாம் வலி. அந்த பெண்ணுடைய தாயுடைய வரிசையில வலி வராது. தாயுடைய அண்ணன் தம்பி இவர்கள் எல்லாம் வழியாக முடியாது. தந்தையுடைய அந்தஸ்தில் தான் அவர்களுடைய குடும்பத்தை கொண்டுதான் வழி வரும். அல்லது தந்தையே வேறு யாராவது குடும்பத்தில் உள்ளவரை வழியாக உயிரோடு இருக்கும் பொழுது நியமித்தால் கூட. ஆனால் வழி என்பது கட்டாயம். அல்லது இஸ்லாமை ஏற்ற பெண்ணாக இருக்கிறாள், முஸ்லிம் இல்லாதவர்களை வழியாக்க முடியாது என்றால் அந்த ஊருடைய தலைவர் அல்லது அந்த இஸ்லாமிய கோர்ட்டுடைய நீதிபதி அந்த பெண்ணுக்கு வழியாகுவார். அது இல்லாமல், வழி இல்லாமல் திருமணம் நடந்தால் அது திருமணம் கிடையாது. வழிதான் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பாளி. அல்லாஹ் குல்லுக்கும் ராயின் வ குல்லு ராயின் யஸ்அலு அன் மஸ்ஊலத்திஹ். ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். அவரவர்களின் பொறுப்புகளை குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படும். மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் இல்லாத ஒரு ஆணை திருமணம் முடித்து கொடுத்தால் மறுமையில் அல்லாஹ் அவங்களை நிறுத்துறதுக்கு முன்னாடி உங்களை தான் நிறுத்தும், விட மாட்டான். இந்த பெண்ணுடைய ஈமானை குழி தோண்டு புதைத்ததற்கு சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு பல தலாக்குகள் நிகழக்கூடிய காரணங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, சில பெண்கள் கோர்ட்டில் வந்து முறையிடக்கூடிய செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது, என் மாப்பிள்ளை எனக்கு ஹிஜாப் போட விட மாட்டேங்கிறார், மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விட மாட்டேங்கிறார், குர்ஆன் ஓத விட மாட்டேங்கிறார், அல்லது அவர் தாடி இறக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சுன்னாவை நிறுத்த மாட்டேங்கிறார். இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? என் வாலிப பெண்களுக்கு நான் செய்யக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை, தாடி இல்லாம யாராவது பெண் கேட்டு உங்களிடத்திலே வந்தால், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அந்த ஆணை திருமணம் முடிக்காது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை கேவலமாக நினைத்து வலித்து வருபவன் எல்லாம் ஒரு தொழுகை உள்ள ஹிஜாபை பேணக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தகுதி உள்ளவரா? தொழுகை இல்லாத ஒரு ஆணுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, தொழுகை உள்ள பெண்ணாக நீங்கள் இருந்தால் அவர் தொழுகையை 5 வக்து தொழுறார்னு தெரிகிற வரைக்கும் சம்மதம் எவ்வளவு வற்புறுத்தினாலும் கொடுக்காதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யாரும் உங்களை வற்புறுத்த முடியாது, யாரும் உங்களை தடுக்க முடியாது. ஆனா ஹாலிவுட் பாலிவுட் ஆக்டர் மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும்னு நினைச்சீங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை அவங்களை விட்டு பாதுகாப்பதற்கு போதுமானவர். வழி பொறுப்பாளி. இரண்டாவது வழி இருக்கணும். முதலாவது சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருக்கணும், 2 தரம். இரண்டாவது வழி இருக்கணும். மூன்றாவது தஈனு குல்லு மினஸ் ஸௌஜைன். 2 தரப்பிலிருந்தும் இவருக்கு என்று பெயர் குறிப்பிடப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும். அவருக்கு பல பிள்ளைகள் இருக்கும். நான் ஸௌவஜ்துக, ஒரு பிள்ளையை மனம் முடித்து கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. ஸௌவஜ்துக இந்த பெண்ணுடைய பெயர், அந்த பெண்ணுடைய பெயர், எந்த மணமகனோ அந்த மணமகனுடைய பெயர், தெளிவாக விவரங்கள் ஒப்பந்தத்திலே இடப்பட வேண்டும். நான்காவது அஷ்ஷாஹிதைன், 2 சாட்சிகள் முஸ்லிமான தொழுகை உள்ளவர்களாக, ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, ஹஜ்ஜை பேணியவர்களாக 2 சாட்சிகள் இருக்க வேண்டும். நாள் தான், ரொம்ப சிம்பிள் தான். என்ன இருக்கணும்? 2 பேருடைய சம்பந்தம் கேட்கப்பட்டிருக்கணும்.
அந்த பெண்ணுக்கு குடும்பத்திலிருந்து ஒரு வழி பொறுப்பாளியா இருக்கணும். ஆண் வரிசையில் வரக்கூடிய ஒரு வழி பொறுப்பாளியா இருக்கணும். 2, அந்த இருவருடைய பெயர்களும் தெளிவாக அந்த வழி தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த பெண்ணுக்கு தான் உங்களை திருமணம் முடித்து கொடுக்கிறேன், இந்த மணமகன் அதை ஏற்கிறார் என்று தெளிவாக சொல்லப்பட வேண்டும். 2 சாட்சிகள் அதற்கு இருக்கணும். 2 சாட்சிகள் அதற்கு 2 சாட்சி யாரா இருக்கணும்? பள்ளிவாசல் பக்கமே வராதவர்களா சாட்சியை கொண்டு உட்கார வைக்கக்கூடாது. அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளவே படாது. அவரு சாட்சி ஏற்றுக்கொள்ளவே படாது. இவர் என்ன செய்வாரு? மாப்பிள்ளைக்கு வந்து களிமா சொல்லி கொடுப்பாரு திருமண சபையில. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் அப்துஹு வ ரசூலுஹு. அப்படி மாத்தி சொல்லி கொடுங்க. நீ தொழுகை இல்லல்ல, திரும்ப களிமா சொல்லு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. தொழுகை இல்லாதவர்கள், ஜக்காத்தை கொடுக்காதவர்கள், சுன்னாவை நிறைவேற்றாதவர்கள் எல்லாம் சாட்சியாக மாற முடியாது. சாட்சி முஸ்லிமாக, மூமினாக, தொழுகை உள்ளவர்களாக, ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்ன முறைப்படி நடக்க வேண்டும்? சுன்னா என்னவென்றால், திருமணத்தை அல்லாஹுடைய இல்லத்தில் வைத்து செய்வது சுன்னா, ஏற்றமானது. அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் எது பூமியிலே? எதுமா? எது? பள்ளிவாசல். அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்தில் வைத்து என் வாழ்க்கையை தொடங்குவது சிறந்ததா, அல்லது 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து 1 வருஷம் அந்த மண்டபத்தை புக் பண்றதுக்காகவே காத்திருந்து அதுல பல சிலைகள், பல அனாச்சாரங்கள், எல்லா கழுசடிகளும் நடந்து முடிஞ்சிருக்கும், அந்த இடத்துல உட்கார்ந்து திருமணம் செய்வது சிறந்ததா? அறிவுரை என்னவென்றால், உங்களுடைய திருமணத்தை அல்லாஹுடைய இல்லத்திலிருந்து, அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திலிருந்து தொடங்குங்கள்.